இலட்டிய பட்டியா? மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு போட்டு ஒதுங்கினது கிடையாது. ஆமா, இரட்டியப்பட்டி கிராம தலைவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்க நாடக அமைப்பாளர் ராஜ நடிகை ஆமா தனக்கென இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கும் தேன்மொழி அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாகவும் மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். வந்தமா சிறப்பா தொழில் செஞ்சமா சம்பளத்தலாம போட மாட்டேங்கிறோம். அதே போல ஆடியோ சமைத்துக் கொண்டிருக்கோம் அன்புள்ளத்துக்கு. ஏன்னே என்ன ஒரு சுத்தி இழைச்சிருச்சு? என்னமா நான் தான் இழைச்சிட்டு நீயுமா காய்ச்சல் அடி இந்த மூஞ்சி பேசுற ஜெரச்சிட்டு வரதுக்கு எனக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த உட்காந்து பாருங்க செய்யற மேசா நாளைக்கு எடுத்து வச்சுருக்கேன் பேசாம உட்காந்துக்கிறேன். ரொம்ப ஒரே அட்டி இந்த பேச்செல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கடா. நான் இன்னும் பேசவே வரேன். நீ எப்படிப்பட்டவன் என்ன ரேஞ்சில உள்ளாதுங்கிறது எனக்கு தெரியும். சுள்ளங்குடிய நங்குடி எடுத்துட்டு சூனால கட் பண்ணிடுறேன். வச்சுக்க உனக்கு சூனால ரொம்ப பிடிக்கும். சூனால பிடிக்குமாடா? மூடி தாளாட்ட வருவாளவ. ஆமா யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு நிலவர்களுக்கு எங்க சார் கிராமத்து மேடை ஆமா யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளதுக்கு எங்க சார் நன்றி. புரியுமா? புரியுங்க நிறைய பொதுவாக எம்மரசு தங்கம் நீங்க சொல்லுங்க, நான் ஏத்த சொல்றேன். பொம்பளைக்குள்ள மவுசி மாதிரி ஆம்பளைக்கு எதுக்குமே கிடையாது. என்னதானே? ஆம்பளை ஓடு கத்தலாம், ஒரு சத்தமும் வராது. இப்ப நான் ஏத்த சொல்றேன், நல்லா திருவாப்ல துறப்பாண்டி ஏத்துப்பா. இந்த நாக்க சுழற்றுறது, இந்த புருவத்தை தூக்குறது, இந்த கம்பெனி ஒரே அட்டி.
அவர் பெண்களுக்கு எல்லாம் மயங்காதாலுமா நாலு நினைக்கிறாப்ல நல்ல ஐஸ்வர்யா மாதிரி கலரா அவர் இருக்காரு. ஒரு ஆள் மட்டும் கிடையாது, பின்னால 10 பேருக்காக பாத்துக்க எச்சரிக்கை. சொரட்ட உன்னோட நான் 30 ஆம்பளை வந்தாலும் நான் சமாளிப்பேன். என்னைய பத்தி கேட்டுப்பாரு, நான் பெரிய லங்கூட ஒழுக்கமா இருக்க பொட்டி உள்ள ஓடுச்சு, வெளியில வர்றதுக்கு பல ஜென்மம் ஆகும். அவ்வளவு பெருசாவா இருக்கு. ஆமா வந்து பாரு முதல்ல. அதனால உண்மைக்குமே ஆடிஸ் நல்லா இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சானே? வாயை திறந்து பேசியா முதல்ல? ஆயிடுச்சா? என்ன மத்து கல்யாணம் பண்ண? இந்த கல்யாணத்தை கண்டாலே எனக்கு கடுப்பு வரும். கல்யாணம் பண்ணாத வரையும் ஆம்பளையும் பொம்பளையும் அம்புட்டு சுதந்திரமா தெரியலாம். கல்யாணம் முடிச்சா புருஷன் அதை செய்யாத இதை செய்யாத அதை பார்க்காத இதை பார்க்காத ஓதியே தள்ளிடுவேன். ஆமா புருஷனா சொல்லத்தையும் செய்வாங்க. அது கூட சொல்லலைன்னா அப்புறம் எதுக்குதே நீ பொண்டாட்டிட்டு இருக்க? என்ன கூந்தலுக்கு சொல்ற? மூடிக்கிட்டு வேசிய முதல்ல. இதே பொண்டாட்டி 2 குத்தம் சொல்லிருக்கு. ஆத்தாடி என்ன மாதிரி ஒரு உத்தம புத்திரனை நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி பொம்பளை இருந்தா மசல்லையே மழை வரும், இப்படி வெயிலே அடிக்கும். ஜெயரமேஷ், என் அருமை பெருமைக்கெல்லாம் நான் இங்க நிக்க வேண்டிய ஆளே கிடையாது. இங்க சுடுகாட்டுல போயிருக்கின்றியா? தெரியாம என் ரேஞ்சுக்கு எத்தனை பேர் மனப்பண்ணி கேட்டு வந்தா தெரியுமா? வாய மூடா தூத்து வச்சு வேலை இடையில இடையில வாழ் வந்து என்னை எத்தனை பேர் பொண்ணு கேட்டு வந்தா தெரியுமா? என் அழகுக்கும் என் அறிவுக்கும் நம்ம மோடியை என்னத்த பொண்ணு கேட்டா? மோடியை சொல்லுவோம், மூடியை கழட்டிடுவார், அதையும் பாத்துக்க. மூடியை கழட்டுவார். நம்ம அம்பானியை என்னைக்கு அந்த ஆளு பொண்ணு கேட்டாரோ அன்னையோட தான் மண்டையை போட்டான். அம்பானியே பொண்ணு கேட்டாரு, போன் விட்டு போடுவார், அதையும் பாத்துக்க. ஏய் நம்ம சச்சின் டெண்டுல்கர், தோனி சொல்லாத நோனி அது போய் அதையும் பார்த்து பிச்சு பண்ணி பிச்சு ஓடிய வாய் யாரு இப்படி உனக்கு கத்து கொடுத்தது? பேச மாட்டேன் பேசி எந்திரிப்பா 2 பேரும் எந்திரிக்கணும். என்ன குஞ்சா மந்திரிச்சா விட்டுருக்கு. எந்திரிச்சு உட்காருமையா முதல்ல. மொட்டை குண்டி டான்ஸ்னா கூட்ட கட்டிக்கிட்டு யாரும் நாடகம் பார்க்கறதுனா உங்களுக்கு அப்படியே புடந்து தள்ளுது. அந்த தெப்பாடிய கலப்பு சோளக்கடை வாட்டிட்டு இருக்கிறாங்க மூதே. வேற ஒரு வேலைக்கு வந்து ஏறிட்டு வந்துருக்க பாக்குறதுக்கு உங்களுக்கு கொடுப்பன கிடையாது. நான் எப்படி பாடணும் மிஸ்டர் ஜெயரமேஷ் அவர்களே? நீங்க பாடி ஜெயிக்க வேண்டும். பாடி ஜெயிச்சிட்டீங்களா? இந்த ராதாச்சேரியோட கப்பு உங்களுக்கு. அந்த ஓட்ட கப்பு எனக்கு சுத்தமா வேலை, நான் போட்டிக்கே வரல. கொடுக்குறது நல்ல கப்பா கொடு, ஒரு தங்க கப்பா கொடு, நான் வர்றேன். அந்த ஓட்ட கப்பு எனக்கு அதுக்கு இவங்க பெரிய மன்மத குஞ்சுகளுக்கு நாங்க ஓட்ட கப்பை கொடுத்து உங்க சந்தை வந்து அடக்க போறாங்க. உனக்கெல்லாம் கேளு, நீ ஜாகிற வரையும் உன் தலைவெடுத்து கீழு கூழ் அங்கிட்டு ஜாக வேண்டியதா. அதுக்கெல்லாம் வந்திருக்கிறாரு நகைச்சுவை நாயகர், நகைச்சுவை மாமேதை ஓக்கூர் முத்துராஜ் அவர்கள். ஒக்கூருமா? ஒக்கூராடா இடத்துல இருப்பியா? ஓனாங்க சூடா போட்ட மாதிரி ஓக்கூர்னு வந்துருச்சு. ஒக்கூர் ஒக்கூர் எப்ப எடுப்பா என்னத்தையே குறு குறுன்னு பாக்குறேன். ஒன்னும் இல்ல. எனக்கெல்லாம் இந்த மாதிரி மேல வளர்ந்து கீழே வளர்ந்தா என்னெல்லாம் கையில பிடிக்க முடியாது. எவன் வச்ச கொண்டிருந்த சுத்தமா எதுவுமே வளராம இருக்கு. அதான் அப்படி பண்ணா பிடிக்க பாடுறது கோட்டையை பொத்துக்கிட்டா போய் சின்ன சின்ன சீசாவில சின்ன சின்ன சீசாவில ராதாச்சேரி சின்ன சின்ன சீசாவில சின்ன சின்ன சீசாவில சின்ன சின்ன சீசாவில ராதாச்சேரி ஓட்டு சின்ன சின்ன சீசாவில நான் சொன்ன நான் ரிப்பீட் அடிச்சு பாடுறேன். பெரிய சீசாவா இருக்கு. நான் சேர்த்து வச்சேன் அங்க மாட்டின மாப்பிள்ள என்ன மேல ஏறி பண்ணா பொட்டை எதிரி இரட்டியப்பட்டி ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு கிடக்கணும். அப்ப நீ கீழே போக வேண்டியதான், நான் மேல ஏற வேண்டியதான். ஓகேவா? கீழே பாக்குறது எனக்கு பிடிக்கும், நீ வேணா மேல பாத்துக்க. ராமநாட்டு கொத்துனாரு, ராதாச்செல்விய கூத்துனாரு. என்னம்மா வாயில வாழைப்பழத்தை தந்த எந்த பாட்டை வேணாலும் பாடுங்க. என்னன்னு கேட்கிறேன். நீ என்ன பாடுற? என்ன பண்ணாரு? கொத்துனாரு, தூக்கி போடு கொத்துனாரு. இல்ல ராமநாட்டு கொத்துனாரு, ராதாச்செல்விய கூத்துனாரு. பாரு உன் ஜவரியத்துக்கு நீ பாடினா அப்புறம் என் ஜவரியத்துக்கு நான் பாடுவேன். உன் ஜவரியத்துக்கு எதாவது பண்ணணுமோ அதான் பண்ணு. உன் ஊட குத்து மேல என்னிட ஜெயரமேஷ் உன்னை அட்டிக்க அட்டி அவன் முருகனுக்கு அந்த கட்டி போயிடலாம். சூத்தத்தி மேல சொல்ல முதல்ல
சித்தாட கட்டி கொண்டு சிங்காரம் பண்ணி கொண்டு மத்தாப்பூ சிந்தை தூக்கி நிறுத்திட்டியே. ஆமா ஆமா சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். முடிஞ்சா முடிஞ்சு. கட்டி பிடிச்சீங்களா? ஆமா கட்டி பிடிச்சீங்களா? கட்டி பிடிக்கல. அப்புறம் என்ன நேரம் கிடக்கு? மாசம் 30 நாள் முடிச்சுட்டு தான் தெரியுது. ஒன்றையில காமிச்சுட்டு தான் தெரியுது. கஷ்டப்பட முடியுமா? காஞ்சனாக நடத்திக் கொண்டிருக்கின்ற ராதா செல்வி அவர்களுக்கு உதயகுமார் 50 ரூபாய் அன்பளி கொடுத்து பெருமைப்பட்டிருக்காங்க. அயர் மணின்னு போட்டிருக்கு. ஐயர் மணியா? அவன் ஐயர் மணிடா. இந்த குரூப்பே வந்திருக்குமே. ஆமா மேட்டுக்கடையை சேர்ந்த உதயகுமார் அவர்களும் ஐயர் மணி எங்கிட்ட நடக்கிற ஐயர் மணி அவர்கள் என்னை பாராட்டி எனக்கு 50 ரூபாய் அன்பை பேசல அன்பு உள்ளதுக்கு எங்கள் சார்பாகவும் அந்த நாடக கலைஞர்கள் சார்பாக மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் ஐயா. வந்தார வாழ வைப்பே தமிழர் பட்டாரு. ஐயா நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? யார பார்க்க வந்திருக்கிறீங்க? யார சந்திக்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரெட்டியப்பட்டி மக்களை சந்திக்க வந்திருக்கீங்க. மக்களை பார்க்க வந்தா மக்களை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதானயா? சந்திக்க வரலாம்னு வரும்பொழுது நீங்க இடையில நீங்க நிக்கும் பொழுது எனக்கு பிரச்சனையா இருக்குல்ல. யாரு? நான் பிரச்சனை ஆகுறதா உனக்கு பிரச்சனையே. என்ன பிரச்சனை? நானே ஒரு பிரச்சனை கிட்டே பிரச்சனை வைக்கிறேன். என்ன பிரச்சனை? நீ பிரச்சனை நான் யாரா முதல்ல புண்ணாக்கு ஓடா வட இருக்க ஒரே அட்டி எடுத்து பால் பாக்கெட் எடுத்து வச்சு போயிருக்கேன். முதல்ல 4 வருஷமா தான் அடிச்சுட்டு இருக்கிற பால் பாக்கெட் தெரிக்கவே இல்லை. புதுசா தெரிக்க போற மாதிரி பேசுறேன். தெரிக்கிற மாதிரி இது வரைக்கும் என்னைக்கு அடிப்பேன். அந்த அதங்காப்படாடி பேச்சாலும் எந்த பேசவே செய்யுது. அட்வான்ஸ் போட்டு கூட்டியா இருக்கேன் எங்க அக்கா. நான் அப்படிதான் பேசுவேன். தேன்மொழி அவர்கள் எனக்கு அட்வான்ஸ் போட்டுருக்காரு. தேன்மொழி அக்கா எனக்கு வாயலுக்கு வளர்க்காத கிழிச்சு வாய நான் அப்படியே பதத்துன்னு கிழிச்சு நமக்கு இரட்டியப்பட்டி மேலே அங்கட்டு ஒண்ணு இங்கட்டு ஒண்ணு தொங்க என்ன பெரியா கேட்கிறேன். எல்லா பேரும் பெரியா மாதிரி சத்தம் அடங்கி போகும்போது ஆம்பளை கிட்ட பொம்பளை நீ அடங்கி போகும்போதுல தெரிஞ்சுக்கோங்க. அடங்கி யாரும் ஒருத்தவங்க போறாங்களோ அவங்க தலைப்படுத்த தலை சிங்க ஆம்பளை அடக்கிறவங்க பொம்பளை தெரிஞ்சுக்க முதல்ல. அடங்குமா முதல்ல. ஆம்பளை வந்தவனா பொம்பளை அப்படி அடங்கி போய் வாங்க அப்படின்னு பேசுறேன். என்னது ஒட்டுமொத்த வச்சுக்கிட்டு இப்படி பேச்சு வச்சு பேசலாமா? பேசலாமா? அண்டையில தானே மக்களை பார்த்திருக்கா. மூடு முதல்ல பொம்பளை நீ தான் ஆட்சியில் வந்துட்டு புதுக்கோட்டையில இருந்து என்னையும் மறுமையை பற்றி இதையும் பாருங்க. ஐயா இங்க இருந்து ஓக்கூர்ல வந்துட்டாரு. என்னையும் பாருங்க. இரட்டியப்பட்டி மேடையில முத்துராஜுடைய கொட்டையும் பாருங்க. என்னைக்கு ஒக்கூருக்கு போய் ஒக்கூர்ல ஆம்பளை தூக்கி போட்டு கும்பாஜம் பண்ண பண்ணிட்டு போறாங்க. ஒரு கோவில் இருக்கா கும்பாபிஷேகம் பண்ணி தானே ஆகணும். அடி ஒரு ஆள் கும்பாஜம் பண்ண படுத்தனுடைய பல பேர் ஒக்கூரே தந்தவங்க கும்பாஜம் கோயில்ல பல பேர் ஏறுறாங்க. மூடிட்டு ஏறுடா. அப்ப இதுல ஏற சொல்லுங்க. நீ ஒழுங்கா பேசுற ஐஸ் வைக்க போகலாம். அதுக்கு கூட நீ எல்லாம் லாய்க்கிறாரு. முதல்ல என்ன முக்கிய வந்ததுல இருந்து முகரே பாரு முகரே நீ என்ன பெரிய அழகு ஐஸ்வர்யா. பெரிய மன்மதா. அப்புறம் நீ பேசுற முகரே பாரு முகரே பாரு உடனே களியை குடி பார்த்தா காலையில பொட்டலை ஒண்ணு கிடைக்காது. ஆமா பேசுற என்னைய பார்த்தோம்னா ஒண்ணு கிடைக்காது. உன்னைய பார்த்தா பேண்ட கிளைய உடையது. என்னன்னு கேக்குறேன். பெரிய அறிவு சூடு சொரணை வெட்கம் மானம் ஏதாவது இருக்க முதல்ல. உனக்கு அறிவு இருக்கா ரோசம் இருக்கா மானம் இருக்கா சூடு இருக்கா சொன்ன இருக்கா அங்க இருக்கா இங்க இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கா அதுல இருக்கா இதுல இருக்கா கீழே இருக்கா வேலை இருக்கா உள்ள இருக்கா வெளியே இருக்கா தூய் போயிருக்கா சுருக்கி போயிருக்கா தந்துல இருக்கா பொந்துல இருக்கா தெற்க இருக்கா வடக்க இருக்கா மேற்கு இருக்கா கிழக்கு இருக்கா அப்படின்னு நானும் கேட்பேன். ஏன்டா அப்படி மூச்சு விட்டு ஓடு ஓடு கத்துவேன் அட்வான்ஸ் போடுங்க பேசுவேன். அட்வான்ஸ் போட்டா நெஞ்சு உனக்கு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதிக பிரச்சனை நெஞ்சு வலி குஞ்சு வலியா வரும். அதை பத்தி நாங்க கவலைப்படலாம். அங்க இருக்கா இங்க இருக்கா அதுல இருக்கா இதுல இருக்கா தந்துல இருக்கா மேடுல இருக்கா குறுக்குல இருக்கா நெருப்புல இருக்கான்னு கேக்குறீங்களா? ஒத்துக்கிட்டு பாடுற எங்க இருக்குது? ஒத்துக்கிட்டு பாக்குறீங்க என்ன இருக்குது? அப்புறம் என்ன இருக்குது? தாய் சிறந்த கோவில் தந்தை தன்னுக்கு மந்திரம் தாய் நான் கேட்கிறேன். தாயின் சிறந்த கோவில் இல்ல தந்தை சமைக்க வந்துடும் சொல்றிய வெக்கம் இல்லாம தாய் இருக்கிற பத்திரத்தை கொடுக்கற யாரு ஆம்பளையா பொம்பளையா?
கேட்கிறேன். எங்க சொல்லிடா பாரு. நீ சபை நாகரிகம் உனக்கெல்லாம் தெரியுதா? ஒழுக்கமாறு பொண்ணு உட்காந்துருக்கு. இங்க சொல்லி இங்க சொல்லி இங்க சொல்லி இருந்த அவசரத்துல பாவடை இதுல காய போட்டு வந்தேன். சுட்டரும்பா முக்கிது முதல்ல. சுட்டருக்கு முக்கிதா எடு பூரா உதவி தாரி கலச்சு பூரா அதோட மூத்திர குச்சி செத்துருவேன். அதை பத்தி செத்தாலும் படுத்தல கலைச்சு முதல்ல. கலத்தை இங்க கை வைக்கிறான் பாருங்க. ரெட்டிய பெட்டிக்காரங்க நாடகத்தை வச்சு ஓச்சில நல்லா மங்களம் மாடி உங்களுக்கு டீ வேலை கொடுத்து என்ன இங்க பொண்ண பழத்துக்கு ஊட்ட மீன் வேலை மீன் குழம்பு மீன் மண்டை மண்டை என்ன கேக்குறேன் சோறு ஒற்று 4500 ரூபா சம்பளத்தை போட்டு தூவேதனை விளையாடி சாமான பிடிக்கிறதுக்கு எங்க நீ இங்க கொடுத்த பைப்பை ஆட்டுற என்ன பிடி பாப்பா பையனை என்னடி ஒழுக்கமா இருக்கிற கையா இதுல வச்சுக்கிறேன் நான் யாருக்கு பம்பு போக மாட்டேன். பம்பு வழியில இருந்து வந்துச்சு வச்சுக்கவே அது 90 கிழமையா இருந்தாலும் கொஞ்சம் முட்டிக்கிட்டே கிடப்பேன். நீ கிளவியதான் போட்டு உருட்டுவ. ஆனா அந்த படம் ஆனாடி ஒரு சந்த படம் போறவன் என் ஊர் என்ன தெரியுமா? புதுக்கோட்டை. புதுக்கோட்டைனா என்ன? என்ன அருமையான வாசகம். பழைய கொட்டைய பூரா புதுப்பிக்கிறது தான் புதுக்கோட்டை. உன் கொட்டை எப்படி இருக்கு நான் பாக்கணும். கொட்டைய நான் பழைய கொட்டை புதுக்கோட்டை என்ன பண்றீங்க? நீ என்ன பண்ற? பல வேலை பாக்குறேன். பல வேலை விஷயமா வந்திருக்கேன். என்ன விஷயமா வந்திருக்க? நான் வந்து வியாபாரம் பண்ண வந்திருக்கேன். வியாபாரம் பண்ண வாரமா பண்ணு. நீ ஓரமாக பண்ணு. நான் வியாபாரம் பண்றேன். என்ன வியாபாரம்? தர்பூசணி. முகரே பண்ண நெல்லிக்காய்னு சொல்லி சொல்ல. தர்பூசணியா? இல்லங்கடா, சித்திரை மாசம் வெயிலுக்கு தர்பூசணி ஒவ்வொரு கீத்து 15 ரூபா 15 ரூபா. நான் சொல்றேன் ஒண்ணு சீடைக்காயின்னு சொல்லு. எங்க தெரியல எங்க தெரியல எங்க தெரியல ஒண்ணு சீடைக்காய் சொல்லு இல்ல நெல்லிக்காய் சொல்லு இல்லைன்னா கொய்யாப்பழம் மாடுதா சொல்லு. ஆத்தையாவது கொய்யாப்பழம் யாவதுல இருக்கிறேன் சொல்லு. தர்பூசணிடா. தர்பூசணி அது முந்தானத்து எனக்கு வந்துச்சு. தர்பூசணி அப்படி மழிச்சதுக்கா தலையில அடிக்கிற தர்பூசணி தாண்டா. அத்தான் இருக்கிற முகரே அதனால நீ வந்து நெல்லிக்காய்ன்னு சொல்லு. சரியா? நீங்க என்ன பண்ண? இல்ல என்ன ஒண்ணு வேணா செய்வேன் பண்ணுன்னு சொல்லுவேன். பண்ணியாவாரா? நீ பண்ணி விழிச்ச ஊரே இருக்குது. பண்ணு மாதிரி நீ வச்சிருக்கிற. எங்க வைக்கிறேன் பாருங்க. ரெட்டைப்பட்டு கிராமத்தார்களே அப்புறம் அடிச்சனா எனக்கு நோனி கம்பு கலந்து போயிடும். என் பொருளுக்கு ஏதாவது சேதம் ஆனிச்சுன்னா ராஜ நடிகர் ராஜ நடிகை கேள்வி அவர்கள் தான் 100 கிராமுல 200 கிராமுல 50 கிராம் குறைஞ்சாலும் அதுக்கு நீ தாண்டா காரணம். என்னடி இருக்கு குறையிறது இருக்குது? என்ன இருக்குது? இப்ப எல்லாம் எல்லாத்துக்கும் காலையில கொம்படிக்கா சைஸ்ல போயிருக்கு. இப்ப எல்லாம் எல்லாத்தையும் கும்முடிதான் வச்சிருக்கிற. காலையில சுத்தமா வேலை மண்டை முடியும் இல்ல. ஒரு படம் பத்தியா திரும்ப கபாலி படம் பத்தியா? ஆமா. அதுல இப்ப ஒரு சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு. ஆமா. என்ன படம்? அதுல இந்த தமன்னா வரல அவடைய தூக்கம் நல்லா சுறுசுறுப்பா இருக்கிற மேடம். எனக்கு உங்க படத்துல எனக்கு ஒரு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க மேடம். நீ வாய்ப்பு கொடுக்காமலே இந்த அமுக்க அமுக்குற. வாய்ப்பு கொடுத்துட்டா சாமான் தட்டெல்லாம் என்ன ஆகும்னே தெரியாது. வேடுவட்ட பயல நான் டைரக்டர், நீ கதாநாயகன். ஓகேவா? நான் என்ன சொல்றேனோ அதன் படி நடக்கணும். படத்துக்கு என்ன நேம் தெரியுமா? என்ன பேரு? காணாமல் போன பணியாரம். பணியாரம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே காணாம மூதேவிக்கு பிறந்த மூதேவி. ஏன் பணியாரத்தை சொல்ற? டைட்டில் காணாமல் போன பணியாரம். இந்த பணியாரத்தை கண்டுபிடிக்கிறது யாரோட வேலை? என்னுடைய வேலை. 7 குழியில 7 பணியாரம் ஊத்துறேன். ஆனா புத்து பார்த்தா 5 பணியாரம் தான் இருக்கு. இந்த பணியாரத்தை எந்த களவாணி பயலோ திருவிட்டா. அதை கண்டுபிடிக்கிறது உன்னுடைய வேலை. விடியல நான் கண்டுபிடிச்சு உங்களுக்கு அந்த பணியாரத்துல மறுபடியும் நீ எந்த ஜென்மத்துல திரும்பி பார்த்தாலும் பணியாரம் கிடைக்காது. பணியாரம் பஞ்சா போயிருச்சு. அதை கண்டுபிடிச்சா இருந்தா கண்டுபிடிக்காது. சரிம்மா, நல்லா பேசுறீங்க, நல்லா பண்றீங்க. எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. இப்ப நான் ஆடுனா பாடுனா காவடி அவுக்காட இல்ல ஒண்ணு வேணாம் அப்படியே வச்சிருங்க. பாடுனா பாடுங்க. ஒரு துருக்கி மேடவனா ஆடுனா ஆடுவீங்க, பாடுனா பாடுங்க, ஓடுனா ஓடுங்க, உட்காந்தா படுத்தா நல்லதான முடியாம இங்க இழுத்துக்கிட்டு தெரியுது. என்னப்பா நீ பாட்டுக்கு எல்லா சோழியும் பார்த்துட்டு போயிடுற. ஊமை குத்து வாங்குறது யாருடா? அடியோட்டோட வீட்டுக்காரி, அடியோட்டோட வீட்டுக்காரி, அடியோட்டாப்பு சேலக்காரி, அடியோட்டாப்பு சேலக்காரி, அடிக்கட்டுமா போகட்டுமா, அடிக்கட்டுமா போகட்டுமா, அடி வரது நிக்கிற குட்டி குட்டி, அடி குட்டி குட்டி குட்டி
பப்பனுக்கு ஏத்த முட்டி இன்னைக்கு சத்தியம்மா இந்த இரட்டிய வட்டியில பொட்டிக்காருக்கு ஏத்த முட்டி பொட்டிக்காருக்கு ஏத்த முட்டின்னு சொன்னா ஒரு சத்தி கலந்து போயிருந்து எனக்கு மட்டும் ஏத்த முட்டி உங்களுக்கு ஏத்த குட்டியில இரட்டிய பெட்டி மக்களுக்கு ஏத்த குட்டி யாரு வேணாலும் வாங்கப்பா யாரு வேணாலும் போங்கப்பா சமுதாயகரமான என்ன இப்படி போட்டு ஏறி இருக்காங்க கண்ண நேரத்தங்களை ஏத்துறங்க முட்டை கூட என்னையா அது என்ன தீட்டே ஆட்டம் உனக்கு ஐயா கண்ண நேரத்தங்களை ஏத்துறங்க முட்டை கூட என்னையாச்சு எதை பிடிக்கிற அங்க முடிச்சா பட்டுக்குது இப்ப ஏன் நீ என்ன ஏற்கனவே பார்த்தா ஆபரேஷன் பண்ணி பார்த்தா கூட்டிட்டு வந்திருக்க மூளை ஆபரேஷன் நீ என்ன யாரு அடி சீனே சிறுகழுத்தே சிங்கார பொட்டு வச்சு அடி சிவி சிறுகழுத்து சிங்கார பொட்டு வச்சு அடி அலங்கார பறவை முட்டு நியாயப்படிய வரும்பொழுது அடி அளப்பறையா வரும் பொழுது அது நெடுந்தூர போக வேண்டாம் எனக்கு மகையே நடக்க வேண்டாம் என்ன ஆட்டுறா எப்படி ஆட்டுறோம் அப்படி ஆட்டு என்ன ஆட்டுற ஒரு சௌரியத்துக்கு ஆட்டக்கூடாது அடி கம்மாக்கார வரத்திலே கடுகாம முடியது என்னதான் நீ எல்லாம் என்ன செய்யற அந்த பிள்ளை என்கிட்ட கட்டி வருது நீ நல்லா செஞ்சா செய்யலையா ஐயா உனக்கு இருக்கா இல்லையா நீ பொம்முடிச்சா சின்னக்கா எது என்னக்கா அது என்னவோ என்னவோ அடி சிவபந்தி
நல்லாவே ஆடுங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஆமா. நம்ம எப்போதுமே இழுக்கவும் மாட்டோம், கண்டிப்பா. சுருக்கவும் மாட்டோம், எல்லாருக்கும் டைமிங் கூட கரெக்டா நடந்துக்குவோம். பபுள் டான்ஸ் வள்ளி திருமணத்தை பொறுத்த வரையும் பூர்வ மாதிரி தான். ஆமா. சரிங்களா? சரிடா. அதனால நீங்க நல்லாவே ஆடுறீங்க. நான் நல்லா நீங்க ஆடுறேன். நல்லாவே ஆடுறீங்களா? நல்லா பேசுறேனா? ஆமா. என் பேச்சு பெருமை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? கண்டிப்பா சத்தியமா. இந்த அசிங்கமா ஆகாசமே என் வாயில இருந்து ஒத்த வார்த்தை வராது. பூரா செஞ்சது பூராமே அதிகம் நல்லடி. யாசமத்து பரவாயில்ல. கேட்ட வார்த்தை எதுவும் பேசுறேனா? ஒரு வார்த்தை பேசுறேன். கேள அந்த அப்பு கிட்ட. கேட்டேன் அப்பு. ஏன் சித்தப்படியே எதுக்கு கிடக்குற? கிடத்த வேடா. இந்த வந்துட்டேன். ராதா. ஐயா. இது அதிகப்படியாடி, இது அதிகப்படியா உனக்கு? கூப்பிட்டவன புருஷன் கூப்பிட்டவன ஒரு கொண்டாட்டி என்னங்க அப்படின்னு போய் தாவி நிக்கணும். வர மாட்டேங்கன்னா அவன் வேற பொம்பளை தோழி பார்த்து போய்கிட்டே இருக்கான். உண்மைதானே அப்ப கரெக்டா இடத்துல வசிக்கும் அன்புமா சிங்கத்திரை மாமா அவர்களுக்கு அன்புமா உதயகுமார் அவர்களும் அன்பு மச்சான் ஐயர்மணி அவர்களும் 50 அன்பு கொடுத்த அந்த இதயத்திற்கு மனமார்ந்த நன்றி. நிகழ்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ராதா ராதா என்ன உங்களை பார்த்தோன்னே எனக்கு தெரியும் என்ன கல்யாணம் ஆயிருந்தா உங்களுக்கு தொங்கி இருக்கும். அது ஏற்கனவே தொங்கிச்சு புதுசா தொங்க போற மாதிரி பேசிட்டு எதமா சொல்ற? பொம்பளையா பிறந்தா தொங்கணும்டா. என்னது? தாலி கயிறுன்னு ஒண்ணு. ஓஹோ. இன்னும் எனக்கு எங்க வீட்டு மாப்பிள்ளை பார்க்கல, அதனால தொங்கல. கண்ணி கழியாத கற்பின் கண்ணைக்கு அரசே நான் தாத்தா. நீ தானா? வா வா வா. கேள்விப்பட்டி லேசா கேள்விப்பட்டேன். மொத்த ஆம்பளை வரை இந்த மாதிரி அப்படி நிமிந்து கூட பார்த்தது செஞ்சதுதான் விளக்க மாதிரி பிஞ்சுவாயிரும். பார்த்து என்ன ரெட்டி அப்படி மாதிரி என்னடா முகரைய சரி வாடா. தப்பா நினைக்க மாட்டாங்க. பார்த்ததுன்னு சொன்னா அதே செஞ்சது மட்டும் தானே. சொல்லுங்க மாமா, உங்களுடைய காதல் எப்படி இருக்கு? வாடா. ராதா காதல் எப்படி தெரியுமா? எப்படி இருக்கும்? அம்மாவை செய்யணும். நல்லா செய்யுங்க. ராதா ஏய் இதையா வாய் வாய் நிற்ப வாய். 3 கிராம் வேணுமா? ராதா என்ன மாமான்னு கேட்கணும். ஓட வேணாம்னு சொல்லாத. என்ன மாமான்னு கேட்கணும். ராதா என்ன மாமா? காதல் செஞ்சதெல்லாம் போகுமியா? எரும மாடி சென்னைக்கு கத்துற மாதிரி லைவா கேட்டு சொல்ல. ராதா என்ன மாமா? ஐ லவ் யூ. அப்படின்னா என்ன மாமா? அப்படின்னா உள்ள சட்டி போட்டுக்கான்னு கேட்கறேன். ஏன் போடல? நீ மட்டும்தானா உங்க குடும்பம் மேவா? சரி 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 ராதா குண்டியை பிடிக்காம பேசுறேன். சரி சரி உனக்கு கல்யாணம் ஆகல? எனக்கு ஆகல. ஏய், எனக்கு ஆளையா? எனக்கு ஆகலைன்னா உடலை கட்டி தொங்க விடுங்க. நீங்க எப்படி கல்யாணம் பண்ணி என்னை ஆனந்தமா கொண்டு போறீங்க நான் பாக்கிறேன். கண்டிப்பா. நிஜமாவா? சொல்லவா? சொல்லுங்க. சொல்லுங்களே. இளைய தளபதி விஜய் வந்து அள்ளிடுவாரு. சொல்லவா? ஆனந்தம் ஆனந்த பாடும் வனவாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் பாடும் இந்த ஞாபக பூமலை தூவும். ஆனந்தம் ஆனந்த பாடும் வனவாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் பாடும் இந்த ஞாபக பூமலை தூவும். காத்திருக்கும் ஆடி பாடி
பாட்டியும் எனக்கு பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். நடிச்ச நடிகரும் பிடிக்கும், நடிகை பிடிக்கும். சரி. நீங்க எப்படி காதல் பண்ணீங்களோ அதே மாதிரி நானும் என்னுடைய காதலை உங்களுக்கு சிறப்பா சொல்லலாம். யாரை பத்தி தெரியுமா? கேப்டன் ஐயா விஜயகாந்த் இருக்காரு. சொல்லுங்க பாக்கலாம். மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மக்கள் மனதை விட்டு மறைக்க. அதனால அவர் எப்படி காதல் பண்ணாரோ அதே காதலை ரிபீட் கழிச்சு உங்களுக்கு பண்ணலாம் இருக்கேன். என்ன காதல் பண்றீங்க? இவர் வராரு. என்ன செய்யுமே? வாங்க வாங்க. என்ன துண்ட போட்டுக்கிட்டு மாமா போறாரு? ஏன் வாங்க. விழாவினை சிறப்பாக நடத்திய கோவில் மேனேஜர் அன்பு உள்ளத்திற்கு நமது கிராமத்தை சிறப்பாக கொண்டாடப்படப்படுகிறது. கோவில் மேனேஜர் சொன்னாங்க, பேரை சொல்லி பள்ளியனுக்கு அன்பு அப்பா அவர்களுக்கு கொண்டாடப்படப்படுகிறது. கை வண்ணத்துக்கு ஆமா. நீ மட்டும் என்னோட வந்துட்டேன்னு வச்சுக்க, உன் நிலைமை எங்கேயோ ஏன் அப்படி அவசரமாவே சொல்ற எழுப்ப மாட்டேன். அதனால என்னுடைய காதல் எப்படி தெரியுமா? சொல்லுடா பாக்க. கல்யாணம் பண்ணி கையை விட மாட்டீங்களே. நான் மாத்து டாக்டர் கையை விடுறதுக்கு வேற இஷ்டம் வந்தா நீ குடும்பம் நடத்து. ஆனா எங்க மாமாவோட பையன் மீசக்கார மாமாவோட அவரே மாமாவா? நம்மட தாய் மாமாடா எழுபட்ட பையன். எனக்கு மட்டும் பாரு எப்படி ஏத்துறாங்க. தொலைப்பாட்டி. ஹலோ டெஸ்டிங். என் தலை எனக்கு முயலி என்ன மனசுக்கிட்டு அந்த கம்பெனி கொடுத்துக்கிட்டு இங்கிட்டு இருந்துக்கிட்டு நீ நல்லா வச்சுன்னா 2 கிலோ போகணும். கிளியது பத்தி உடச்சு வச்சேன்.